ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் ஆப். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேலிட் பேரந்தசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். given an string s containing this characters. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் நமக்கு கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பேரந்தசிஸோட காம்பினேஷன்ஸ். ஸோ இந்த பேரந்தசிஸ், ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், அப்படி இல்லைன்னா கர்லி பிரேசஸ். ஸோ இந்த 6 சிம்பிள்ஸோடைய காம்பினேஷன்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க போகுது. ஸ்ட்ரிங் வந்துட்டு வேலிடாக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது எப்போ ட்ரூவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பேரந்தசிஸ் மஸ்ட் க்ளோஸ்டு பை த சேம் டைப் ஆஃப் ப்ராக்கெட்ஸ். ஸோ இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணலாம், இது வச்சு தான் க்ளோஸ் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கர்லி பிரேசஸ் வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சு நான் க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? அண்ட் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் மஸ்ட் க்ளோஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவல் நம்பர் ஆஃப் பேரந்தசிஸ் இருக்குது, பட் இது ரெண்டுமே வேறு வேறு ஆர்டரில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஓப்பனிங் பேரந்தசிஸ்க்கு இந்த க்ளோசிங் பேரந்தசிஸ் வருது, இந்த ஓப்பனிங்க்கு இந்த இது வருது. ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருந்தால் வேலிட் கிடையாது. எப்படி க்ளோஸ் பேரந்தசிஸ் ஆஸ் அ கரஸ்பாண்டிங் ஓப்பன் ப்ராக்கெட் ஆஃப் சேம் டைப். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்தது தான் ரிவர்ஸில் கொடுத்துருக்கான், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேலிட்னு பார்ப்போம். ஸோ இது வந்து வேலிட். அண்ட் இந்த ஆர்டர் இதுவுமே ஒரு வேலிட் பேரந்தசிஸ். ஸோ இது நான் சொன்ன மாதிரி தான் ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸுமே வந்துட்டு சேம் டைப்பில் தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே க்ளோஸ் ஆகிடுச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறமா இது ரெண்டுமே க்ளோஸ் ஆகுது, ஓகேவா? ஸோ இதுவுமே வந்துட்டு வேலிட் தான். இதான் வந்துட்டு இந்த கொஸ்டின். இதை இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மெத்தடை நம்ம பார்ப்போம். இப்போ நான் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் யூஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னா ஸ்டாக் வந்துட்டு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்டாக்குள்ளே இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குது, இப்போது ஈன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக்குள்ளே இதை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்குள்ளே ஒரு எலிமெண்ட் போட்டோம் அப்படின்னா அதை புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ இந்த ஸ்டாக்கில் இ இருக்குது, இப்போது இந்த ஸ்டாக்லேருந்து இப்போது இன்னொரு எலிமெண்ட்டையும் நான் ஆட் பண்ணுறேன், இ அதுக்கப்புறம் எஃப். ஸோ 2 எலிமெண்ட் வந்துட்டு இந்த ஸ்டாக்கில் நான் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து டாப்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும், டாப் ஆஃப் த ஸ்டாக்கில் என்ன இருக்கோ அதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு தான் இதோடைய வேலை. ஸ்டாக்கில் ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு புஷ் ஆப்ரேஷன். இதே ஸ்டாக்லேருந்து ஒரு வேல்யூவை வெளியே எடுக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. அண்ட் இந்த பாப் என்ன பண்ணுன்னா இந்த டாப் பாயிண்டர் வந்து ஒரு வேல்யூவை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கா, இதை மட்டும்தான் இங்கேருந்து ரிமூவ் பண்ணும். ஸோ எஃப் வந்துட்டு இங்கே வெளியே வந்துடும் அண்ட் இதை வந்து ரிமூவ் ஆயிரும், ஓகேவா? இப்போ இந்த டாப் பாயிண்டர் என்ன பண்ணுன்னா ஈயை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் உங்களால் ஈயை வந்துட்டு வெளியே எடுக்க முடியும். டேரெக்டாக உங்களால் ஈயை வெளியே எடுத்துகிட்டு எஃப்பை வந்து வெளியே எடுக்க முடியாது, ஓகேவா? இதை வந்து ஸ்டாக்கோடைய கான்செப்ட். இந்த ஸ்டாக் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேலிடான ஒரு ஸ்ட்ரிங், ஓகேவா? இது வந்து வேலிடான ஸ்ட்ரிங் தான். எப்படி நான் வந்துட்டு இதுக்கு ஓப்பனிங் பேரந்தசிஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கான க்ளோசிங் பேரந்தசிஸுமே இருக்குது, ஓகேவா? இதுக்கும் அதே மாதிரி தான். இந்த ஸ்ட்ரிங் இருக்கா, இந்த ஸ்ட்ரிங்கை நான் ஒரு டைம் ஐட்ரேட் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டை நான் விசிட் பண்ணுறேன். ஃபஸ்ட் எலிமெண்ட் என்னென்னா ஒரு ஓப்பனிங் ப்ராக்கெட். இப்போ இது ஓப்பனிங் ப்ராக்கெட்டாக இருந்துச்சுன்னா நான் இதை வந்துட்டு ஸ்டாக்குள்ளே புஷ் பண்ணிடுவேன். ஸோ ஸ்டாக் இருக்குது, ஓப்பனிங் ப்ராக்கெட்டாக ஸ்டாக்குள்ளே புஷ் பண்ணிட்டேன், ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை நான் விசிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன, திரும்பவுமே வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஓப்பனிங் ப்ராக்கெட், அதையுமே வந்துட்டு ஸ்டாக்குள்ளே உள்ளே போட்டாச்சு. இப்போது அடுத்த எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட். இப்போது இதில் ஃபஸ்ட்டு இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஓப்பனிங் ப்ராக்கெட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஸ்டாக்குள்ளே புஷ் பண்ணணும், ஓகேவா? புஷ் ஆப்ரேஷன் பண்ணணும். அதே க்ளோசிங் பேரந்தசிஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆப்வியஸ்லி பாப் பண்ண போகிறோம், பட் அதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணும், இங்கே டாப் பாயிண்டர் இங்கே இருக்கும், ஓகேவா? டாப்பில் என்ன எலிமெண்ட் இருக்கோ அங்கே தான் இந்த டாப் பாயிண்டர் இருக்கும். இப்போ இது இந்த மாதிரியான ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட். இதுவும் இந்த ஸ்டாக்கில் டாப்பில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ, இது ரெண்டுமே வந்துட்டு சேம் டைப்பான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். இது ரெண்டுமே சேம் டைப் தானே.
ஸோ இது சேம் டைப் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம பாப் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஸ்டாக்லேருந்து இது வெளியே எடுப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ நான் இது வந்து சேம் டைப்பான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஹேஷ் மேப் அப்படின்னா கீ வேல்யூ பேர்ஸை யூஸ் பண்ணி நம்ம மேப்பிங் பண்ணுறது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் 2sum அப்படிங்கிற ப்ராப்ளமை இந்த ஹேஷ் மேப் மெத்தட் மூலிமா சால்வ் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ கீ வேல்யூ பேரா, ஸோ இந்த க்ளோசிங் பேரந்திசிஸ்க்கு இந்த ஓப்பனிங் பேரந்திசிஸ், இதுக்கு இது, அண்ட் தென் இந்த க்ளோசிங்க்கு இந்த க்ளோசிங் ப்ரைசஸ். ஸோ இந்த மாதிரி இந்த டிக்ஷனரி பைத்தானில் பேசிக்காக இதில் வந்துட்டு நான் மேப் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ இது க்ளோசிங்காக, இந்த க்ளோசிங்க்கு ஆன வேல்யூ என்ன, இந்த ஓப்பனிங். ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக, ஆமாம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது நான் இந்த ஓப்பனிங் பேரந்திசிஸை இங்கேருந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இப்போது இங்கே ஒரு ஓப்பனிங் பேரந்திசிஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வரலாம். இது ஒரு க்ளோசிங் பேரந்திசிஸ், அண்ட் தென் இங்கே இருக்கிறது ஒரு ஓப்பனிங் பேரந்திசிஸ். ரெண்டுமே சேம் டைப்பா? ஆமாம், ரெண்டுமே சேம் டைப். அப்போது இதுவுமே வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போது இந்த ஸ்டாக் வந்துட்டு ஃபைனலி இந்த ஸ்ட்ரிங்கை ஃபுல்லாக ஐட்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் தென் இந்த ஸ்டாக்மே எம்டியாக இருக்குது. இப்போது நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணலாம்னா ட்ரூன்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேவா? இது ட்ரூக்கான கண்டிஷன். இதே ஃபால்ஸாக இருக்குது என்னெல்லாம் கண்டிஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே செக் பண்ணணும் தெரியுமா, ரெண்டுமே சேம் டைப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு. ரெண்டுமே சேம் டைப்பாக இல்லை அப்படின்னா நம்ம ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம இந்த ஸ்டாக்குள்ளே முடிஞ்சு வரும்போது வேறு ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருக்குது, ஸ்டாக் வந்துட்டு நான் எம்டியாக இருக்குது அப்படின்னா அப்போவும் வந்துட்டு நம்ம ஃபால்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு ரெண்டு கண்டிஷன், ஸ்டாக் எம்டியாக இருக்கணும், அண்ட் தென் ரெண்டுத்தோட டைப் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே சேம் டைப்பாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது ட்ரூவாக இருக்குது என்னென்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கு ஃபுல்லாக ஐட்ரேட் ஆகி முடிச்சிருக்கணும், அண்ட் தென் ஸ்டாக்கில் எந்த எலிமெண்ட்டுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? அண்ட் ஃபால்ஸ் ஆகிறதுக்கு என்னென்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த டைப் செக்கிங் வந்துட்டு எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போ ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். அண்ட் ஸ்டாக் வந்துட்டு எப்போ நான் எம்டியாக இருக்கோ அப்போ வந்துட்டு நம்ம ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதான் கைஸ், இப்படியே தான் நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது கோடிங் பார்ட்டில் நான் சொல்லும்போது இன்னுமே உங்களுக்கு தெளிவாக இது புரியும். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பிங். ஸோ க்ளோசிங்க்கும் ஓப்பனிங்க்குமான மேப்பிங். ஸோ அதை வந்துட்டு பைத்தானில் ஒரு டிக்ஷனரி மாதிரி நம்ம செட் பண்ணலாமா? ஸோ இங்கே 3 டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோசிங், அதுக்கான ஓப்பனிங், அண்ட் திருப்பி ஒரு க்ளோசிங், அதுக்கான ஓப்பனிங். ஸோ ஒரு க்ளோசிங், அதுக்கான ஓப்பனிங். கரெக்டாக? அண்ட் இப்போ மேப்பிங் நம்ம செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவைப்படுது? ஒரு ஸ்டாக்கை பைத்தான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா லிஸ்ட்டை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ நான் ஸ்டாக்கில் 2 ஆப்ரேஷன் இருக்குதுன்னு சொன்னேன்னா, ஸோ புஷ் அண்ட் பாப். இந்த ஸ்டாக்கில் எப்படி புஷ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் டாட் அப் அண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அப் அண்ட் என்ன பண்ணணும்னா, ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய இப்போ ஸ்டாக்கில் 1 2ன்னு இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்னொரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது லாஸ்ட்டில் வந்து ஆட் ஆகும். 1 2 3 இந்த மாதிரி ஆட் ஆகும். அண்ட் இதை வந்து புஷ்ஷுக்காக இப்போ பாப் அப்படின்னா ஸ்டாக் டாட் பாப் ஆஃப் அப்படின்னே ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, இப்போ 1 2 3ன்னு இருக்குது அப்படின்னா இந்த லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே 1 2 இப்படி இருக்கும். ஓகேவா? இதான் ஸ்டாக்கோடைய ஆப்ரேஷன்ஸ். இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம ஐட்ரேட் பண்ணுமா? ஸோ அதுக்கு ஃபார் நம்ம அந்த எலிமெண்ட்டு டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். ஃபார் ch in s. ஸோ ஜஸ்ட் இப்போ நான் ch மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்னா, ஓப்பனிங் பேரந்திசிஸாக இருந்துச்சுன்னா நம்ம புஷ் ஆப்ரேஷன் மேக் பண்ணணும். அதே க்ளோசிங் பேரந்திசிஸாக இருந்துச்சுன்னா நம்ம பாப் யூஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ch இன் ஓப்பனிங் பேரந்திசிஸ் எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துருங்க. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஈஸி வே.
நீங்கள் இப்படி கொடுத்தீங்கனாலும் ஓகே, அப்படி இல்லாமல் ஒரு செட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு செட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு தான். ஓப்பன் இது கொடுத்துட்டு அதில் இது இருக்கா சிஹெச் இன் ஓப்பன் இப்படி செக் பண்ணுறோம். ஓகே தான். பட் சாரி, ஓப்பன் அப்படிங்கிறது கீவேர்ட். ஸோ நான் ஓப்பனிங்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே ஏன் நம்ம செட் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, செட்டில் இருந்து இந்த இன் ஆப்ரேட்டர் போட்டு செக் பண்ணுறது அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டைமில் வந்து நடக்கும். இதே நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கில் இன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு ரூப் மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். செட் யூஸ் பண்ணால் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேவா? பட் இப்போ ஸ்டார்டிங்க்கு நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ செட் யூஸ் பண்ணிக்கிறேன். இஃப் சிஹெச் இன் ஓப்பனிங். ஸோ செக் பண்ணுறேன் ஓப்பனிங் பேரன்தசிஸில் இருக்கா. ஓப்பனிங் பேரன்தசிஸ்னால் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாக் டாட் அப் அண்ட் ஆஃப் சிஹெச். ஓகேவா? அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன ஆப்ரேஷன் மேக் பண்ணணும், பாப் ஆப்ரேஷன் பண்ணணும். பட் ஒரு எலமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணுமா. ஸோ ஒருவேளை அந்த ஸ்டாக் எம்டிஏ இல்லை அப்படின்னா, சாரி எம்டிஏ இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாப் ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு எரர் வரும். அதனால அதுக்கான ஒரு செக்கிங். இஃப் லென் ஆஃப் ஸ்டாக் நாட் ஈக்குவல்ஸ் டு 0, நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும் எனக்கு இங்கே ஒரு டாஸ்க் வந்து நான் பண்ணணும். அதை அப்புறமா பண்ணிக்கிறேன். ஸோ நாட் ஈக்குவல் டு 0 இல்லைன்னா நான் இங்கேயே வந்து நான் ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது நாட் ஈக்குவல் டு 0, ஸ்டாக்கில் ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அதை பாப் பண்ணணும். கரெக்டாக? அதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் 2 எலமெண்ட்டுமே சேம் டைப்பான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறோம். இஃப் ஸ்டாக் ஆஃப் -1, ஸ்டாக்கோடைய லாஸ்ட் எலமெண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் மூலிமா நான் கெட் பண்ணுறேன், ஈக்குவல்ஸ் டு இந்த மேப்பிங்கில். ஸோ மேப்பிங் ஆஃப் சிஹெச், ஏன்னா மேப்பிங் ஆஃப் சிஹெச் தான் ஓப்பனிங் பேரன்தசிஸ் கொடுக்கும். அண்ட் ஸ்டாக்கில் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா ஓப்பனிங் பேரன்தசிஸ் தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே சேம் டைப் ஆஃப் ஓப்பனிங் பேரன்தசிஸ் தான். நான் என்ன பண்ணலாம், ஸ்டாக் டாட் பாப் ஆஃப், ஸ்டாக்லேருந்து வேல்யூவை நான் பாப் பண்ணி எடுத்துடலாம். அப்படி இல்லை ரெண்டுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? அவ்வளோதான் இந்த கோடிங். அண்ட் இந்த ஐட்ரேஷன் ஆகுது. ஐட்ரேஷன் முடிச்சுட்டு கடைசியாக இது வெளியே வந்துருச்சு. ஓகேவா? அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ஃபுல்லாக ஐட்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது இஃப் லென் ஆஃப் ஸ்டாக், ஸ்டாக் வந்துட்டு எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணல. லென் ஆஃப் ஸ்டாக் ஈக்குவல்ஸ் டு 0, ஸ்டாக் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஐ ஷுட் ரிட்டர்ன் ட்ரூ. அப்படி இல்லைன்னா நான் ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இங்கே பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நான் சப்மிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சப்மிட் ஆகிடுச்சு. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பாருங்கள். டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது O(n) தான். ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். அண்ட் மெமரி பார்த்தீங்க அப்படின்னா O(n). ஏன்னா நம்ம இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு டிக்ஷனரி, ஒரு ஸ்டாக், அதுக்கப்புறம் ஒரு செட் அப்படின்னு 3 டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். அதனால இதோடைய மெமரி காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது, ஐ மீன் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது O(n). ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து வேறு என்ன ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? பை கைஸ்.